தோற்ற அடையாளம். அந்த அடையாளத்தை சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தப்பட்டார்களே தவிர, அந்த கிரீடம் வச்சிருக்கிறாரே, அந்த உயரமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரே, அந்த தனியும் ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரே, அவருதான் சொன்னாங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? உள்ளமாண்டவன என்னமோ என்னமோ நினைச்சுக்கணும். உள்ளமாண்டா என்னது? சொன்னா கரெக்டா இருக்கும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, வாயில வந்ததெல்லாம் விட்டு அடிக்கலாம். தோற்றம் தான் நமக்கு தேவை. எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம்? தோற்றம் இருக்குமையானால் குர்ஆன்ல உள்ளது குர்ஆன்ல இல்லைங்களாம், ஹதீஸ்ல உள்ள ஹதீஸ்ல இல்லைன்னு சொல்லலாம். ஹதீஸ்லயும் குர்ஆன்ல இல்லாத வந்து இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம்? இது பரலுங்களாம், இது சுன்னத்துங்களாம், அதெல்லாம் எதுவும் கேள்வி கேட்பாரு. அப்படி நினைக்கிறோம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு தோற்றம் மட்டும் வந்து கேட்பாங்க, இது சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? நீங்க யார சொல்றாரு? சாப்பிடலான்னு தலையாடிட்டு போயிடும். இது மக்ரூஹான்னு கேட்பீங்க. மக்ரூஹ் தான். இது என்ன சுன்னத்து? என்னப்பா சுன்னத்து? நம்ம பார்க்கிறோம், மார்க் அறிஞர்கள் பேர்ல தராவீஹ் தொழுகை இருக்குதான்னு கேட்டா இருக்குது, சுன்னத்து. தராவீஹ் தொழுகை சுன்னத்துக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செஞ்சது, அங்கீகரிச்சது. தராவீஹ் சொல்ல எடுத்துக்காட்டு ஹதீஸ்ல இருந்து. தராவீங்கிற வார்த்தை இருக்குதா? இந்த வார்த்தையை நீ உண்டாக்குனது என்று சொல்வதற்கு பதில் சொல்லாம என்ன செய்வாங்க? தராவீஹ் சுன்னத்து. சுன்னத்துனா என்னப்பா ஆதாரம்? தாடியும் ஜிப்பாவும் ஆதாரம். நாங்க சொல்றோம்ல, அது ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறது. அல்லாஹ் கண்டிக்கிறான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே போட்டு சில முகங்களை புரட்டப்படும். அல்லாஹ் சொல்றான், நரகத்திலே போட்டு சில ஆட்களை வதக்குமா? அல்லாஹ் வதக்கும் போது சொல்லுவாங்களா? யகூலுன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நாங்க அல்லாஹ் சொல்ல கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொல்ல கேட்காம போயிட்டோமே. அவனுக்கே தெரியும் நரகத்துக்கு வந்த காரணம். நரகத்துல போட்டு வருத்த உடனே நரகத்துக்கு போனவனுக்கே விளங்கி போயிடுது, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்காதனால வந்துட்டோம். வேற யார் சொன்னதை கேட்டோம்? அவங்கள சொல்றாங்க, ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா குபரானா, எங்கள் சாதாத்துமார்கள் தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டு அவல்வன சபீலா, எங்களை கெடுத்து நாசமாக்கி விட்டாங்களே என்று எங்க புலங்குவாங்களாம். மறுமையில நரகத்துல போட்டு புரட்டும் போது அவன் ஏன் நரகத்துக்கு வந்தான்னு காரணம் சொல்றாங்க. பாத்தீங்களா? உலமாக்களை பின்பற்றினாலும் வந்தாங்கிறான். குர்ஆன்ல உள்ளதை பின்பற்றாம, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை பின்பற்றாம, அஜர்த்து சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி ஒருவன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அவனுடைய கதி என்னன்னா, மறுமையில நரகத்தில் போட்டு அல்லாஹ் வதக்குவான், வாட்டுவான். அப்படின்ற வாட்டுறது மட்டும் இல்ல, அங்க அவனுக்கு வர்ற கோபம் வருமா இல்லையா? இந்த மாதிரி தோற்றத்தையும் ட்ரெஸ்ஸையும் கோலத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நாசமா போயிட்டோமே அப்படின்ற உனக்கு கோபம் அவனுக்கு வருது. என்ன வருது? ரப்பனா ஆத்திஹிம் ரிஃபைனி மினல்லதா, எங்களை வறுக்கிறது சரியல்ல, அவங்களுக்கு 2 மடங்கு கூட அல்ல, இந்த மாதிரி ஏமாத்தி விட்டாங்க எங்களை சொல்லுவானா. மறுமையில நரகத்துல போடப்பட்டவன அப்ப சொல்லி என்ன வேலைங்கிற, அப்ப சொல்லி ஆக போறது என்ன? இப்ப இதான் நடக்கும் அல்ல அட்வான்ஸ் அவனுக்கு சொல்லிவிட்டானே இல்லையா? நீ எதுக்கு தோற்றத்தை, கோலத்தை, இருக்கிற இடத்தை, அவருக்கு இருக்கிற செல்வாக்க, புகழை எதுக்கு பாக்குற? நாங்களே சொல்றோமா? 1000 பேர் சேர்ந்து கூடி ஃபத்வா கொடுக்கிறோமா? குர்ஆன் ஆதாரத்தை இருந்தா தான் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எடுத்து காட்டினால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொன்னா சரியா இருக்கும், இவர் சொன்னா சரியா இருக்கும், அப்படி போனா அவ்வளவுதான். அங்க வந்து மாட்டிக்கணும், யாரும் காப்பாற்ற முடியாது. இது எங்க இருக்குது? 33வது அத்தியாயத்துல 68வது வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 9:31ல இத்தகலு அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், தங்களுடைய மத குருக்களையும் தங்களுடைய சமய குருக்களையும் ரப்புகளாக, கடவுள்களாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். கடவுளாக்குனவன் கடவுளா மத குருக்கள் ஆக்கல. வேற என்ன பண்ணா? மத குருக்கள் ஹலால்னா ஹலால்னா, மத குருக்கள் ஹராம்னா ஹராம்னு சொன்னான். இப்படி சொன்னதுக்கு அல்லாஹ் என்ன பட்டம் சூட்டினான்னு கேட்டா, அவனை எதுக்குடா ரப்பாக்கி விட்டீங்க, அவனை எதுக்குடா எஜமானாக்கி விட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சட்டம் இருக்கிற அதிகாரத்தை நீங்க மதகுருமார்கள் கையில கொடுத்தீங்க என்று சொன்னா, உலமாக்கள் கையில, மௌலானா கையில, சேகுமார்கள் கையில கொடுத்தீங்க என்று சொன்னா, அவர்களை ரப்புகளாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9:31 என்ன செய்யறான்? கடுமையான முறையில அல்லாஹ் கண்டிக்கிறான். இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? சொன்னாங்க கியாமத் நாள் வரும் பொழுது மார்க்க அறிவு இல்லாம உலமால் இருப்பாங்க, அவர்கள் தான் பூமிக்கு கீழே, வானத்துக்கு கீழே வசிப்பவர்கள் மகா கெட்டவர்கள்.
உலமாவுஹும் ஷர்ருமன் தஹத அதீமிஸ் ஸமா. வானத்துக்கு கீழே உள்ளவர்களே மகா கெட்டவர்கள் யாருன்னு கேட்டா உலமாக்கள் தான் கெட்டவர்களா இருப்பார்கள் சொன்னாங்களே. அவங்க என்ன செய்வாங்களாம்? இல்மு இல்லாம, அறிவு இல்லாம, மார்க்கத்தை பற்றிய ஞானம் இல்லாம ஃபத்வா கொடுத்து தாங்களும் வழிகெட்டு மக்களை வழிகெடுத்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், தௌஹீதை மாத்திரம் ஜமாத் செயல்படுறீங்க, தௌஹீத் இருக்குதா? தௌஹீத் மார்க்கத்தில் இருக்கிறதா? குர்ஆனும் பார்க்க தெரியாது, ஹதீஸுக்கு அர்த்தம் தெரியாது, ஹதீஸ்ல அது மாதிரி வார்த்தை இருக்கான்னு தேடி பார்க்கவும் தெரியாது. என்ன பண்றது? தௌஹீத் தான் உடனே செய்யுங்க. என்ன பண்றது? பயங்கரமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஸ்னத் அஹ்மதுல உலமாக்கள் எப்படிப்பட்ட வழிகேடர்களை எல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். முஸ்னத் அஹ்மதுல 7697வது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான ரஜுலும் மிம்மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களிலே ஒரு மனிதர் இருந்தார், லம் யாமல் கைரன் கத்து, அவர் ஒரு நல்ல அமலும் செய்ததே இல்லை, இல்ல தௌஹீத், தௌஹீதை தவிர ஒரு நல்ல அமல் அவர் செய்யவே இல்லை. அப்படி ஒரு மனிதர் முந்தைய காலத்தில் இருந்தார். அந்த தௌஹீதுக்காக வேண்டி அல்லாஹ் அவரை மனிதன் தான் சொர்க்கத்தில் அனுப்பிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தௌஹீதுனா என்னன்னு விளங்குது? கயிறுல ஒரு தொழுகை இல்ல, நோம்பில் ஒண்ணுமே இல்ல, ஆனா அல்லாஹ்வை தவிர யாரையும் இணை வைக்க மாட்டான். ஒரு இறைவன், தௌஹீதுனா அர்த்தம் ஒரு இறைவன் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தான் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒருவன். அவனிடத்துல தௌஹீத் என்பதை தவிர வேறு நல்லது இல்லை. தௌஹீத் நல்லது விளங்குது. அவன் லம் யாமல் கைரன், ஒரு கயிறு அவன் செஞ்சதில்லை, இல்ல தௌஹீத், தௌஹீதுங்கிற ஒரு கயிறை தவிர, தௌஹீதுங்கிற ஒரு நன்மையை தவிர வேற ஒரு நன்மையும் அவனிடத்தில் இருந்தது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்னத் அஹ்மதுல 7697வது ஹதீஸ்ல பார்க்கிறீங்க. அப்ப தௌஹீத் என்ற இந்த கொள்கை மாத்திரமே ஒருவனுடைய கெட்ட செயல்கள் இருந்தால் கூட அல்லாஹ் மன்னிச்சுட்டான, சிறுக்குத்தனம் மன்னிக்க மாட்டான், மன்னிச்சுட்டான் கூட உள்ள மணி சொர்க்கத்துக்கு தள்ளிடும் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஹாக்கிம்ங்கிற நூல்ல 2007வது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிற பெண்களை நோக்கி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அலைக்குன்ன பி தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ்வை விட்டு விடாதீர்கள். தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் சொல்றது. வ தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டு விடாதீர்கள். வ தக்தீஸ், சுப்ஹூன் குத்தூஸுன் என்ற அந்த இறைவனை தூய்மைப்படுத்துவது. அல்ல சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், அல்லாஹ் குத்தூஸ்னு சொல்றதுக்கு பேரு தக்தீஸ். தக்தீஸை விட்டு விடாதீர்கள். அப்படி விட்டு விட்டீர்களேயானால் ஃபதன்ஸைன தௌஹீத், தௌஹீதை மறந்துடுவீங்க. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சுப்ஹான் அல்லாஹ் தூயவன் சொல்லிக்கிட்டே இருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருங்க, சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. இதை விட்டுட்டீங்க என்று சொன்னா தௌஹீத் உங்களுக்கு மறந்துருங்கிறாங்க. தௌஹீத் என்ன விளங்குதா? தௌஹீத் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் விளங்குதா? ஹாக்கிம்ல 2007வது ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் அமர்ந்திருக்கும் போது அசைப்பார்கள், இஷாரா செய்வார்கள், பல அறிவிப்புகள் இருக்கு இல்லையா? அந்த ஒரு அறிவிப்புல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தில் இஷாரா பண்ண உடனே இணை கற்பிப்பவர்கள் சொன்னாங்க, இவர் ஏன் உட்கார்ந்து இப்படி செய்யறாரு தெரியுமா? நமக்கு எதிராக ஏதோ சூனியம் பண்றாரு. அவங்க பேசிட்டாங்களா? நமக்கு எதிராக சூனியம் செய்கிறார் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். இன்னமா யுரீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தௌஹீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டு நினைத்தது தௌஹீதை தான் நினைத்தார்கள். எவரையும் சூனியம் செய்ய நினைக்கல, ஒரு அல்லாஹ்ங்கிறதை நினைத்தவர்கள் சொன்னார்கள். அவன் நினைச்சுக்கிட்டான், சூனியம் பண்ணார் நினைத்துக்கிட்டான்னு சொல்லும்போது ஒரு இறைவன் என்ற கொள்கைக்கு என்ன பேர் சொல்லப்படுகிறது? தௌஹீதை ரசூலுல்லாஹ் நாடினார்கள். அவன் சூனியம் செய்வதாக நினைத்தான் என்று சொல்லுகிற காட்சியை பைஹக்கியில 2620 இன்னும் பல ஏராளமான நூல்கள் நாம் பார்க்கிறோம். தௌஹீத் என்பது ஒரு அற்புதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சொன்ன கொள்கை. அதாவது இன்னொன்று சொன்னார்கள், தௌஹீத் நரகத்துக்கு போய்வானா. ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அறகுறையா ஹதீஸ்ல அபூ தாவூத் திறந்தோன்னு ஒரு ஹதீஸ் வருங்க. நபிகள் இதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹபல் மذهب அபஅத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மذهபுக்கு போகும்போது தூரமா போயிடுவாங்க. ஒரு மذهப்னா கக்கூஸ் ஹதீஸ்ல வருதுங்க, அபூ தாவூதுல வருதுங்க. முதல் ஹதீஸுங்க, அபூ தாவூதுங்கிற கிதாபை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் முதல் ஹதீஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மذهபுக்கு செல்ல நாடும் பொழுது தொலைவா போயிடுவாங்க. வீட்டுல கக்கூஸ் அந்த காலத்துல இல்ல, அவுட் சைடு தான் போவாங்க. அதுக்கு பேர் அவுட் சைடுமாங்க, எங்க பகுதி இல்லையா, வெளியே போறதுனால.
வெளியே போறதுன்னு கூட சொல்லி இருக்கிறது. வெளியே போறது வெளிக்கு போறதுன்னு சொல்றாங்க இல்லையா? வீட்டை விட்டு வெளியே போய் அந்த காரியத்தை ஒரு காலத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப உள்ளுக்குள்ள எல்லாம் செட்டப் பண்ணா அது வெளியே இல்லாம போச்சு, உள்ளே ஆக்குற மாதிரி போயிடுச்சு. அந்த காலத்துல வரைக்கும் அதுக்கு பேரு என்னன்னா வெளியே போறது வெளிக்கு போறது, அவுட் சைடு போறது என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவுட் சைடு போகும்போது எப்படி போவார்கள் கேட்டா, அத தூரமா போய் விடுவார்கள். ஊர் மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல, ரோட்ல கார் போற பஸ் போற மக்கள் போற இடத்துல செய்யாம கொஞ்சம் தூரம் தொலைக்கு போய் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க அப்படின்னு இருக்கிறது. மதுஹபுக்கு என்ன அர்த்தம்? ஹதீஸ்ல என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? கழிவறை, கழிப்பறைன்னு அர்த்தம். மதுஹபுங்கிற வார்த்தைக்கு ஹதீஸ்ல வந்த வார்த்தை கழிப்பறைன்னு அர்த்தம். அப்ப கழிப்பறைங்கிற பேரை வச்சு நியாயப்படுத்திட்டு இருக்கிற ஆளுக்கு என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானதாக பாராட்டி சொன்னது நரகத்துக்கு போறது. எவ்வளவு அறியாமல் பாத்தீங்களா? ஹதீஸ்ல மதுஹப் எடுத்து பாத்தீங்கன்னா நாரி போயிடும். அந்த மாதிரி வார்த்தையை ஹதீஸ்ல யூஸ் பண்ணப்படுகிறது. அது கேட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தௌஹீத்வாதிகளிலே சிலர், நல்லா கவனிக்கணும், யுஅذبு நாசுன் மின் அஹ்லி தௌஹீத். தௌஹீத் அஹ்லு தௌஹீத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தௌஹீத்வாதிகளிலே சில பேர் அஸாபு செய்யப்படுவார்கள், எல்லாரும் இல்ல. எதுக்காக வேண்டி? அவங்க அந்த தௌஹீத் இருக்கும், அமல்கள் இருக்காது. ஷிர்க் வைக்க மாட்டான், தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது. ஆனா அல்லாஹ் யாரும் கூட மாட்டான். அவன் தௌஹீத். தௌஹீதோட அமலும் இருந்தால் எடுத்தடுப்புல சொர்க்கத்துக்கு போயிடுவான். அமல் ஒண்ணுமே கிடையாது, கொள்கை கரெக்டா இருக்கு. ஷிர்க் வைக்க அல்லாஹ்வுடைய இடத்துல யாரும் வைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு செய்யறது கூட